நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆனந்தன் RB சேனல். நான் உங்கள் ஆனந்தன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் இமேஜை டெக்ஸ்ட் போர்ட்ரேட் எஃபெக்டாக வந்து எப்படி நம்ம ஃபோட்டோஷாப் மூலமாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர், இது ஆஃப்டர். இந்த மாதிரியான எஃபெக்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோஷாப் மூலமாகவே வந்து ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஃபோட்டோவை வந்து ஷாப்புக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நான் ஃபைலில் போகிறேன். ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுத்துட்டு ஃபோட்டோஸை வந்து சர்ச் பண்ணி நான் வந்து இதில் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபோட்டோ வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல ரைட் சைடில் லேயர் பேனலில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனோடு இருக்கும். இது லாக்கை வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு இது மேலே டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ லேயர்னு சொல்லிட்டு ஒரு பேனல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நேம் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் நேம் எதுவும் கொடுக்காம ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துக்கிறேன். அடுத்து நியூ லேயரை க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா லேயர் பேனலில் கீழே இருக்கிற நியூ லேயர் மேலே கிளிக் பண்ணி ஒரு 3 லேயரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது 3 டைம் கிளிக் பண்ணேன். 3 லேயர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது இந்த லாஸ்ட்டாக இருக்கிற இந்த இமேஜ் லேயரை வந்து பார்த்திங்கன்னா லேயர் 3க்கு மேலே வந்து கொண்டு வந்து ட்ராக் பண்ணி விடுறேன். ஸோ விட்டுட்டு இந்த இடத்துல இருக்கிற இந்த ஐயை வந்து கிளிக் பண்ணி நான் வந்து இந்த இமேஜை வந்து இப்போ டெம்பரவரியாக வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது லேயர் 1 மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த லேயரில் வந்து நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ லேயர் 1ல் வந்து பிளாக் கலர் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இப்போ லேயர் 2 அண்ட் லேயர் 3 ரெண்டுமே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் குரூப் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா Ctrl+G கொடுத்தோம் அப்படின்னா குரூப் ஆகிடும். அல்லது இந்த இடத்துல லேயரில் போய்ட்டு நியூ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல குரூப் ஃப்ரம் லேயர்ஸை கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து குரூப்பாக வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோ கீ இருக்கும். ஏரோ கீ மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 லேயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதில் குரூப் ஆகியிருக்கும். ஸோ லேயர் 2 வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு டெக்ஸ்ட் டூலில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் டூலில் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த லேயர் 2 மேலே வச்சு நான் வந்து இது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் வேணும்னா லேயர் 1 வந்து பார்த்திங்கன்னா ஐயை வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கிட்டு அதாவது உங்களுக்கு தேவையான கப்புள்ஸோடைய நேமை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்னுடைய கலர் வந்து பிளாக்கில் இருக்கணும். பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரன்ஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ப்ரெஷ்ஷாக வந்து கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இதை ஒர்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டை வந்து டிரான்ஸ்பரன்ஸியாக வச்சுக்கிட்டு ஸோ கப்பலுடைய நேமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லைட்டாக வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போது இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து ப்ரெஷ்ஷாக வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெனூஸில் வாங்க. அடுத்து எடிட் மேலே இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃபைன் ப்ரஷ் ப்ரீசெட் அப்படின்றத வந்து நம்ம இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் டிஃபைன் ப்ரஷ் ப்ரீசெட் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரஷ்னுடைய நேமை வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த நேமை கொடுத்தும் வந்து இதில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் கொடுத்துருக்கிற இந்த நேம்ஸுலே வந்து நான் சேவ் பண்ண விரும்புகிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் ராஜு அப்படின்னு வந்து நான் இதில் டைப் பண்ணிக்கினேன். இந்த இடத்துல ஓகேன்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரெஷ்ஷை வந்து சேவ் ஆகிடுச்சு. இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு ப்ரெஷ் டூலில் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஷ்னுடைய சைஸை நம்ம அதிகம் அல்லது கம்மி பண்ணுற இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரெஷ்ஷஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் டிஃபால்ட் ப்ரெஷ்ஷு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம சேவ் பண்ண ப்ரெஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லாஸ்ட்டாக வந்து சேவ் ஆகியிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ்ஷில் வந்து சில செட்டிங்ஸை வந்து நம்ம செய்யணும்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ் செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். அல்லது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம ப்ரஷ் செட்டிங்ஸை நம்ம எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மெனூஸில் வாங்க. மெனூஸில் விண்டோஸில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரஷ்ஷுன்னு ஒரு வந்து ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரஷ் செட்டிங்ஸ் வரும். அல்லது இதற்கான ஷார்ட்கட் கீ வந்து பார்த்திங்கன்னா F5 ப்ரஷ் டூல் வந்து செலக்டில் இருக்கும்போது F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ் டிப் ஷேப்ஸ் மேலே வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேஸிங்கை வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்பேஸிங்கை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸிங் அந்த டெக்ஸ்ட்டில் வந்து நமக்கு அப்ளை ஆகும். ஸோ எந்தளவுக்கு ஸ்பேஸிங் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 அந்த மாதிரியான லெவலில் வந்து இதை ஸ்பேஸை வந்து இதில் கொடுத்துட்றேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷேப் டைனமிக்ஸ் மேலே நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஷேப் டைனமிக்ஸ்லையும் நம்ம வந்து சில சேஞ்சஸை வந்து பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா சைஸ் ஜிட்டரு அண்டு வந்து மினிமம் டயமீட்டர்ஸ் இது ரெண்டுமே இருக்கும். இதில் வந்து சைஸ் ஜிட்டரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25க்குள்ளே நான் வந்து இதில் செலவு பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டயமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ரேஞ்சில் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்ரிங் கொடுக்குறேன். ஸோ ஸ்கேட்ரிங் மேலே கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்ரு சைஸுமே வந்து நமக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்கேட்ரனுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைன்ஸாக வந்து நமக்கு வந்து இது வர்றது தெரியும். இது வந்து கீழே வந்து உங்களுக்கு அப்ளை ஆகிறது தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கவுண்ட்டை நீங்கள் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அதிகமாக கவுண்ட்டை வந்து மல்டிபிள் ஆகிட்டே போகும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 2ன்னு மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன் கவுண்ட்டில். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபருமே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இதுலேயுமே சில சேஞ்சஸை வந்து செய்யலான்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டி ஜிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 100% இருந்துச்சு அப்படின்னா டெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டியில் அப்ளை ஆகிறது கீழே வந்து தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளோ ஜிட்டர்லேயும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கொடுத்துட்டு இந்த இடத்துல செட்டிங்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து இமேஜ் மேலே அப்ளை பண்ணுற டைம் வந்துடுச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஐயை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இந்த 3 லைன்ஸ் மேலே வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்கு கொடுத்துட்டு இப்போது லேயர் 2 வந்து செலக்டில் வச்சுக்கிட்டு ப்ரெஷ்ஷை வந்து நீங்கள் செலக்டில் தான் வச்சுருக்கோம். அப்படி சப்போஸ் செலக்டில் இல்லை அப்படின்னா ப்ரெஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்து இதில் வந்திருக்கும். ஸோ ப்ரெஷ்ஷை வச்சுட்டு நீங்கள் எந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டு கிளியராக வேணும்னு தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ சைஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் வச்சு ப்ரெஷ் பண்ணுறதை விட சைஸை சின்னதாக அல்லது பெருசாக வந்து பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஸோ ஒவ்வொரு சைஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு முறையுமே வந்து கொடுத்துட்டு ப்ரெஷ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது அதனுடைய எஃபெக்டை பார்க்குறதுக்கு வந்து நல்லா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து சைஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போது அடுத்து நமக்கு இந்த மாதிரி பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நம்மளுடைய போர்ட்ரேட்டில் இமேஜ் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூஸாக ஒரே பிளேஸில் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு லைட்டாக வந்து ஐடென்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கண்டினியூஸாக நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு ஃபேஸ் எல்லாம் கிளியராக தெரியணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஸோ இமேஜை வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ப்ரஷ்னுடைய சைஸை கம்மி பண்ணிக்கிட்டு தொடர்ந்து நம்ம ப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ கண்டினியூஸாக நம்ம ப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து நமக்கு விசிபிள் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் உங்களுக்கு ரஃபாக தான் வந்து ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக வந்து இதை வந்து இந்த ப்ரஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட நண்பர்கள் கூட இதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பெறணும் அப்படின்னா இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.